கூட எடுத்துன்னு வந்துடுறேன். ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள பூந்து சூளை மீனுக்கா போய் போகிறதா கேட்டேன். இந்த கரடிபுத்தூர்ன்ற வில்லேஜில் வந்து மண் எடுக்கிறதுக்கான ஒரு தகவல் வருது. மக்கள் வந்து அந்த இடத்துல மண் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது கல்லாங்குத்துன்ற ஒரு அரசு நிலம். இந்த அரசு நிலத்தில் ஏற்கனவே நாங்கள் வந்து பட்டா கேட்டுருக்குறோம். பட்டா கேட்டு பல முறை நாங்கள் அது சம்மந்தமாக விண்ணப்பிச்சிருக்கிறோம். அரசு அதிகாரிகளை சந்திச்சிருக்கிறோம். இவ்வளோவும் நாங்கள் போராடியும் எங்களுக்கு வந்து அவங்க லேண்டு தரல இது வரைக்கும். இந்த ஊரில் வந்து இங்கே நிறைய பேர் வந்து பட்டா இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஒரு விடுதலை அடைஞ்ச ஒரு நாட்டில் இன்னும் ஒரு தலித் தனக்கு நிலமில்லை, வசிக்கிறதுக்கு ஒரு நிலமில்லை அப்படின்ற ஒரு வாழ்க்கை சூழல் இங்கே இருக்குது. ஆமாண்ணா காசா எவ்வளோ இடம் இருக்குமா இடத்துக்கு? நாங்கள் கேட்குறது வந்து மேபி இந்த புறம்போக்குங்கிறது ஒரு பட்டா வழங்கக்கூடிய இடம். இப்போ அங்கே முறையிட்டு பட்டாவில் தான் கலெக்டர் வந்து முடிவு சொல்லுவார். அதுக்கு அதுதான் சார். அதுக்கு வரைக்கும் கலெக்டர் சார்ந்த என்ன அதை பேஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ பள்ளம் சொல்றாரு கலெக்டர் மீறி நாங்கள் செய்ய முடியாது. அதே கலெக்டர் கேட்ட எங்களுடைய ஆதங்கத்தை கொட்டிருக்கோம். பண்ணிட்டீங்க என்ன முடிவு வருது என்ன முடிவு பாப்பா கலெக்டர் என்ன உத்தரவு அது மாதிரி செய்ய முடியாது. அதுக்கு ரைட்டு சார் பண்ணும். 2022 என்னோட பேர் விவேக் பாபு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் கரடிபுத்தூர் கிராமத்தை சார்ந்தவங்க. இந்த போராட்டம் எதுக்குன்னு சொன்னால், கடந்த 24ஆம் தேதி மண் குவாரி எடுக்கிறப்போ எங்களுடைய கிராம கல்லாங்குத்து புறம்போக்கில் குவாரி விட்டதை தடுத்து நிறுத்தி நாங்கள் மக்கள் அனைவரும் போராடினோம். அன்றைக்கி வந்த அதிகாரிங்க நாங்கள் முறையாக பரிசீலனை செஞ்சு மக்கள் இடத்துல தெரிவிச்சுட்டு நாங்கள் குவாரியை ரன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் அதிகாரிகளுக்கிட்ட என்ன சொன்னோன்னா, நாங்கள் வசிக்கக்கூடிய பகுதி வந்து 3 சர்வே நம்பர் வந்து 118, 27(1), 28 மெய்க்கால் புறம்போக்காக இருக்குது. அதனால் எங்களுக்கு பட்டா வழங்க முடியல. அது இல்லாமல் எங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு சமபூமி எதுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அந்த கல்லாங்குத்து புறம்போக்கு, அதுக்கு பக்கத்தில் இருக்க அனாதீன புறம்போக்குன்னு தான் நாங்கள் தெரியப்படுத்தினோம். இந்த நிலையில் இன்றைக்கி திடீர்னு போலீஸ் கூட்டத்தை இறக்கி ஃபோர்ஸோட அவங்க என்ன பண்ணாங்கன்னா குவாரியை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து அரசுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்தலை. எங்களுடைய கோரிக்கையை, எங்களுடைய வயிற்றெரிச்சலை, எங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறோம். ஆனால் அரசாங்கம் அதை தவறாக புரிஞ்சிக்குதா, தவறாக செயல்படுத்துதான்னு தெரில. நாங்கள் யாரும் போயிட்டு யாரையும் வைலேட் பண்ணல. அப்படி இருந்தோம் எங்கள் இடத்துல எங்கள் கிராம பஞ்சாயத்துக்கு முன்னாடி நாங்கள் மகளிராக திரண்டு, மக்களாக திரண்டு எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறோம். காலையில் 6 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம். எந்த அதிகாரியும் எங்களை வந்து பார்க்கல. எதனால் நான் சொல்கிறேன்னா, நேற்று நாங்கள் எங்களுடைய உரிமை வேணாம், எங்களுடைய வாழ்வாதாரம் வேணாம், எங்களுடைய அரசு உரிமை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குடும்ப பெண்களும் அவங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, ஓட்டர் ஐடி எடுத்துன்னு வந்து கிராம நிர்வாக அலுவலர் இடத்துல ஒப்படைத்தோம். அதுக்கு அவர் என்ன சொன்னாங்கன்னா, திரும்பி வாங்கிக்கின்றப்போ நாங்கள் ஒரு சில விஷயத்த சொன்னோம். எங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யுங்க, நான் வாங்கிக்கிறோம், இல்லைன்னா எங்களை அகதிகளை அறிவிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம். அதற்கு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, உயர் அதிகாரிகள் வந்து ஆர்டிஓ, தாசில்தார் வந்து உங்களை பார்ப்பாருன்னு சொன்னாங்க. இதை நம்பி என் மக்கள் என்ன பண்ணாங்க, நம்மளை பேசிட்டு தீர்வு கண்டுட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. யாரும் வரலை.
என்ன கோரிக்கைன்னு சொல்லிட்டு பிஓ கிட்ட நேற்று நாங்கள் மணி எழுதி கொடுத்துருந்தோங்க மதிச்சு வாங்க ரேஷன் கார்டும் ஓட்டு வச்சு நாங்கள் கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. காலையில் நாங்கள் 7 மணிக்கு வந்தோம் சார். கலெக்டர் கிட்டே நாங்கள் மனு கொடுத்துட்டோம் சார். எம்பி கிட்ட மனு கொடுத்துட்டோம் சார். எங்களுடைய கோரிக்கை தான் சார், அங்க வந்து சமபூமியில வந்து கல்லாங்குத்து நிலத்துல வந்து எங்களுக்கு வந்து இடம் வேணும். அங்க வந்து மண் ஓடக்கூடாது. அதான் எங்களுடைய மண் போடு. அரசாங்க படிக்காக தான் இருக்கிறாங்க. அதுவும் அரசாங்க நான் சொல்றது முதல்ல கேட்டுக்கீங்க, அப்புறமா நீங்க சொல்லுங்க. அரசாங்க பணிக்காக ரோடு ப்ராஜெக்ட் டெவலப் பண்றதுக்காக அரசாங்க படிக்காக அரசாங்க நல்லா கவனிங்க. அரசாங்கம் அரசாங்கம் யார் சார்? அரசாங்கம் யாரு? ஒரு நிமிஷம் அரசாங்கம் பண்ணிட்டாங்கன்னா வேற யாரும் நம்ம தனியாருக்கோ யாருக்குமே அரசாங்கம் ரோடு டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த அதுவும் அரசாங்க நலம் தான். அது யாரும் தனியாரோட பட்டாளமோ இல்லை ஏனலமோ முன்னாலமோ அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு நிலத்தில் கல்லாம்பட்டு நிலத்தில் அதை குவாரி பண்றாங்க. சரியா? சரி சரி சம்பந்தப்பட்ட அரசாங்கத்துக்கு சொந்தமான அரசாங்கம் வந்து எங்களுக்கு இருக்கவே இடம் இல்லாத பஞ்சம் இடம் இல்ல. வீட்டு மனப்பட்டாவோட நீங்க கேக்குறீங்க கோரிக்கை. உங்க கோரிக்கை உங்க கோரிக்கைய மனுவா கொடுக்கணுமா? எழுதி கொடுத்தோம். கிராம சபா
வீட்டுமனை பட்டா வேணும், எங்களுக்கு அந்த இடம் வேணும்னு கேட்குறீங்க. நிறைய இடம் இருக்கு நம்ம ஊர்ல, நம்ம கிராமத்துல. உங்களுக்கு நிறைய இடம் இருக்கு. அதாவது ஊர் மக்களே நாங்க சாதகமா பேசுறோம். நீங்க வந்து போராட்டம் சப்போர்ட் பண்றீங்க. அரசாங்க மக்களுக்காக உங்களுக்கு வீட்டுமனை பட்டா வேணும்னு கேட்குறீங்க. நம்ம கிராமத்தை ஒட்டி நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை. 2 கிலோமீட்டர் இடத்துல அரசாங்க உத்தரவை செயல்படுத்தணும். ஏன்னா உட்காந்து சட்டவிரோதமா உட்காந்துக்கிறீங்க, உட்காந்து சட்டவிரோதமா உட்காந்துக்கிறீங்க. என்ன எந்திரிங்க, அதன் பிறகு வந்து நாங்கள் வந்து ஒரு அறவழியில் தான் நாங்கள் போராட்டம் நடத்தினோம். ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் யாரையும் வந்து வயலேட் பண்ணல, அரசாங்கத்தை எதிர்க்கலை, எந்த ஒரு பொருளையும் சேதப்படுத்தலை. ஆனால் இன்றைக்கி என் மக்களை கைது செஞ்சுருக்கிறாங்க. ஏன் கைது செஞ்சேன்? எந்த அரசாங்க அதிகாரினா நாங்கள் தாக்கணுமா, இல்லை எந்த அரசு அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிட்டுமா? கிடையாது. நாங்கள் முன்னாடி தான் உட்காந்து போராட்டம் நடத்தினோம். ஏன்னா ஒரு அரசு அதிகாரி வரான்னா எங்கே வருவோம்? அவனுடைய அலுவலகத்துக்கு தான் வருவாப்புல. அந்த அரசு அதிகாரி வர இடத்துல நாங்கள் காத்து நிற்கிறோம். பசியும் பட்டினுமா என் பிள்ளை குட்டிங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் காத்து நிற்கிறோம். ஆனால் இந்த அதிகாரி என்ன பண்ண எங்களாண்ட வராமல் முதல்ல போயிட்டு குவாரியை ஓட்டு அதுக்கப்புறம் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் மக்கள் அப்போ கூட வயலேட் பண்ணல, அதாவது அராஜகத்தில் இறங்கலை. அவங்களுடைய கோரிக்கையை, தங்களுடைய ஆதங்கத்தை ஒரு எப்படி சொல்கிறதுனா கத்துனாங்க. அந்த கத்துனத்துக்கு ஒரு கோரிக்கை எடுத்து சொன்னதுக்கு ரத்த காயம், உயிர் போகக்கூடிய அளவுக்கு இது. பஸ்ஸில் போய் ஏற்றுறீங்க, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. அரசு எதிராக போராடி இருந்தாலும் பரவாயில்ல, அரசு வலியுறுத்தி தான் போராடுறோமே தவிர அரசுக்கு எதிராக நாங்கள் போராடலை. அதை நான் முதல்ல அரசுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏன் இதை தெரியப்படுத்துகிறேன்னா, நீங்கள் வயலேட் பண்ணிட்டீங்க. காவல்துறை சொல்கிறது அன்லாஃபுல் அசம்பிள்ன்றான். அன்லாஃபுல் அசம்பிள்னா என்ன? ஒரு எந்த ஒரு அரசு அதிகாரியோ இல்லை அரசு உடைமையோ ஒரு தனிப்பட்ட இடத்தையோ நீ தடுத்து நிறுத்தணும். நாங்கள் அதை மாதிரி பண்ணலையே. போக்குவரத்து பாதிப்பு இல்லை, எந்த ஒரு நபருக்கும் சேதாரம் இல்லை, எந்த ஒரு பொருளும் சேதாரம் இல்லை, யாருக்கும் எந்த ஒரு முறைகேடும் பண்ணலை. அப்புறம் ஏன் என் மக்களை வந்து வயலேட் பண்ண இல்லை அன்லாஃபுல் அசம்பிள் நீ இப்போ அப்படின்னு பார்த்தா அந்த அதிகாரிகள் வந்து புகார் கொடுத்தாங்களா? கொடுக்கல.
ஏன் என் மக்களை கைது செஞ்சு வச்சுன்னு இருக்க? எங்களுக்கு தேவை இடம். ஆனால் அவங்க குவாரியில் அவங்க கேட்குறது உனக்கு குவாரியா பட்டாவா ஏங்க இடம் இல்லைன்னா எப்படிங்க பட்டா கிடைக்கும்? இதை நாங்கள் அவங்கக்கிட்ட முறை வச்சுருக்கிறோம். எங்களுடைய தேவை என்னடனா எங்களுக்கு இருக்கிற சமபூமி அது மட்டும்தான். அதை வந்து அண்ணனும் தெளிவாக பேசினார், எடுத்து உரித்தோம். ஆனால் அவங்க நாங்கள் குவாரியா இல்லை பட்டாவா இதை மட்டும் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இருக்கக்கூடிய இடத்த நாங்கள் ஃபஸ்ட்டு தற்காத்தா தான். ஒன்றும் இல்லாத இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது வெறுங்கையில் முழம் போடுற கதையாக நீங்கள் பட்டாவா குவாரியான்றாங்க. எங்களுக்கு அந்த இடத்த முதல்ல பாதுகாத்த தற்காலிகமாக நிறுத்துங்கன்னா கூட அரசு அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. ஒத்துழைப்பு பண்ணுறதை விட அந்த இடத்த தற்காலிகமாக இந்த போராட்டம் முடிகிறதுக்காகாது நீங்கள் நிறுத்துங்கன்னா கூட நாங்கள் குவாரியை ஓட்டியே தீர்வோன்ற சொல்கிறாங்களே தவிர மக்களுடைய வலியும் வேதனையும் அவங்களுக்கு புரியல. அதனால் அரசாங்கம் தயவு செஞ்சு எங்களுடைய வயிற்றுச்சல் எங்களுக்கு கோரிக்கை புரிஞ்சுங்க. சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு வழி ஏற்படுத்துங்க. நன்றி. இந்த மாவட்டத்தில் இந்த மக்கள் வசிக்கிற இந்த பகுதியிலேயே பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிப்காடு இருக்குது, நிறைய தொழில் பூங்காக்கள் இருக்குது. இப்போ என்னென்னா ஒரு முதலாளி அவன் வாழறதுக்கு, அவன் தொழில் நடத்துறதுக்கு, அவன் கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அரசால் ஒரு நிலம் வழங்க முடியுது, ஏக்கர் கணக்கில் நிலம் வழங்க முடியுது. அதுக்காக காட்டை அழிக்கிறாங்க, மக்கள் வசிக்கிற நிலங்களை அழிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, நாங்கள் ஒரு வீட்டு மனை கேட்டு போராடுறோம், எனக்கு நீ வீட்டு மனை தர மாட்டேன்ற, ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா மண் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிற. அப்போ மண் எடுக்க அனுமதிக்கிற அப்படின்னும் போது நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோன்னா, நாங்கள் அந்த கல்லாங்குத்தன்ற அந்த அரசு நிலத்தில் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு எதிர்காலத்தில் நாங்கள் திட்டமிடுறோம். அரசு எங்களுக்கு உதவி செய்யும்னு நம்புகிறோம் இந்த அரசை. ஏன்னா நாங்கள் வாக்களிச்சிருக்கிறோம். வாக்களித்த இந்த அரசு ஜனநாயகத்தை பற்றி பேசுது, திராவிடம் பேசுது, மக்களுக்கான பகுத்தறிவை பேசுது, பெரியார் பேசுது. இதெல்லாம் பேசும்போது நாங்கள் என்ன நினைக்கிறோம்னாக்கா, இந்த அரசு ஒடுக்கப்பட்ட மக்களான, தலித் மக்களான, உழைக்கும் மக்களுக்கான அரசாக இருக்கும். ஏன்னா பெரியாரை பற்றி பேசுகிறாங்களே, இவங்க திராவிடம் பேசுகிறாங்களே, இப்படி பேசும்போது இந்த மக்கள் கண்டிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை கேட்பாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, ஒரு மண் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அப்போ அரசு சொல்கிற தரப்புலேருந்து சொல்கிறது என்னன்னா, இது அரசுக்கான வேலை, அந்த வேலைக்குள்ள மண் எடுக்கிறத நீங்கள் எப்படி தடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் அரசு வேலைக்கு எதிராக எப்பொழுதும் நாங்கள் இருக்க மாட்டோம். ஒரு அரசாங்கம் ஒரு வேலை செய்யுது அப்படின்னாக்கா நாங்கள் அதை ஆதரிப்போமே ஒழிய அதில் மக்கள் பலனடைவார்கள்னா நாங்கள் ஆதரிப்போம். ஆனால் அரசுக்கான வேலை, அதுக்காக நாங்கள் மண் எடுக்கிறோம், அதை நீங்கள் தடுக்கக்கூடாது, சட்டப்பூர்வமாக சட்டத்துக்கு எதிரானது, அரசுக்கு எதிரானது அப்படின்னா யாருக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்கன்றது தான் இங்கே கேள்வி. உங்களுடைய ரோடு யாருக்கு? இப்போ ஒரு சாலை போடுறதுக்காக அவங்க மண் எடுக்கிறதாக எங்ககிட்ட சொல்கிறாங்க. என்ன சாலை அது? யாருக்கான சாலை? இவ்வளோ நாள் இந்த பகுதியில் விவசாய கூலிகளாக இருந்து விவசாயம் பார்த்துருந்த எங்களுக்கு ஒரு சாலை போடப்பட்டிருக்குதா? அது எங்களுக்கான சாலையா? இல்லை எங்கள் குழந்தைங்க இப்போ படிக்கிறதுக்காக போகிற சாலையா? இல்லை எங்கள் இப்போ குழந்தைகளோ இல்லை எங்களுடைய இவங்க குடும்பங்களில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாம் வேலைக்கு போகிற சாலையா? கிடையாது. ஒரு முதலாளி தன்னுடைய நிறுவனத்துக்கு அவனுடைய வணிக பொருட்களை ஏற்றி செல்வதற்கு ஆனால் ஒரு சாலை அது. அப்போ இந்த சாலை யாருக்கானதுன்னா மக்களுக்கானது இல்லை,
ஒரு முதலாளிக்கான சாலை இது. ஒரு முதலாளி அவனுக்கு சாலை போகிறதுக்கு அரசு ஏதுவாக இயங்குது. ஆனால் அந்த இடத்துல நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீ சாலை போட்டுக்க, முதலாளிகளுக்கு சாலை போட்டுக்க தடுக்க முடியாது எங்களால். ஏன்னா நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த அரசுக்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா மக்கள் போராட்டங்களுக்கு பெரிய மரியாதைகள் இல்லைங்க. ஏன்னா மக்களுடைய உரிமைகளை பற்றி சிந்திக்கிறதுக்கான அரசு இங்கே கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து முதலாளிகளை பாதுகாக்கிறதும், முதலாளிகளுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறதும், முதலாளிகளுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுறதும் அதுக்கு தான் பாதுகாப்பாக இருக்குது. அப்போ அதை எதிர்த்து நாங்கள் போராடினாக்கா அரசுக்கு எதிராக எங்களை சித்தரிக்கிறது. நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் போராடுறீங்க அப்படின்றோம். நாங்கள் பல ஆண்டு காலமாக இங்கே மண் எடுக்கக்கூடாது, இந்த அரசு நிலங்களை எங்களுக்கு வந்து வீட்டு மனை கொடுத்தாலும் கேட்குறோம். நாங்கள் இந்த இந்தியாவில், இந்த தமிழகத்தில் நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கிற குடிமகன்கள், அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு ஒரு 3 சென்ட் நிலம் கொடுன்னு நாங்கள் உங்களை கேட்டாக்கா நீங்கள் எங்களுக்கு தரம் இருக்கிறீங்க, ஆனால் அதை மண் எடுக்கிறீங்க. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நாங்கள் குடியிருக்கிற பகுதியில் நீ மண் எடுத்து பள்ளம் வந்துட்டு போயிடுவேன். அந்த பள்ளத்தில் எதிர்காலத்தில் மழை வந்து நிறைஞ்சதாக்கா என் விளையாடுற குழந்தைங்கள வந்து சாகலாம், எங்கள் ஆடு மாடுகள் சாகலாம். எங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இருக்குது அதை பற்றி நாங்கள் சொல்கிறோம். இல்லை நாங்கள் அதை வந்து நாங்கள் மூடிடுவோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் 11 இடங்களுக்கு மேலே மண் எடுத்துருக்குறாங்க. அந்த மண் எடுத்ததில் நடந்த வயலன்ஸ் வந்து இது வரைக்கும் ஒரு விசாரணை கூட இது வரைக்கும் நடக்கலை. யார் எடுத்தாங்க அந்த மண், எத்தனை கோடிகளுக்கு எடுக்கப்பட்டது, அந்த பணங்கள் யாருக்கு போய் சேர்ந்தது, என்னென்ன மாதிரியான அரசு வேலைகளுக்கு அந்த மண் எடுக்கப்பட்டது பயன்படுதுன்றதை இந்த அரசு வந்து ஒரு அறிக்கை கொடுக்குமா? அப்படி நம்ம கேட்டாக்கா அது என்ன சொல்லணும்? இப்போ திருவள்ளூர் மாவட்டம் ஃபுல்லாக நிறைய நீங்கள் இடத்துல மண் எடுக்கிறீங்கல்ல, அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா அரசுடைய தேவைன்னு சொல்கிறீங்க. கரெக்ட், நாங்கள் அதை ஒத்துக்கிறோம். அரசுடைய தேவைக்கு மண் எடுக்கும் பொழுது அரசு சம்மந்தப்பட்ட நபர்கள் தானே பேசணும். ஆனால் தனிநபர்கள் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. ஒரு கிராமத்தில் மண் எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்கனாக்கா அந்த பகுதியில் கிராமத்துக்கிட்ட வந்து பேரம் பேசுகிறாங்க. இத்தனை லட்ச ரூபா உங்களுக்கு நான் தரேன், நான் அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு நாங்கள் வந்து கிரிக்கெட் பேட் வாங்கி தரோம், கோயிலுக்கு வந்து திருவிழாவுக்கு பணம் தரோம், கோயில் கட்ட அனுமதிக்கிறோம். நீ வந்து சட்டப்பூர்வமாக மண் எடுக்கிறல்ல, ஏன் பேரம் பேசுகிற? இந்த பேரம் பேசுகிறதுக்கான இந்த வேலையை வந்து இதுவரைக்கும் இந்த அரசு, இந்த காவல்துறை வந்து மிக ரகசியமாக கண்காணித்து அவர்களை வந்து கண்டுபிடிச்சிருக்குதா இது வரைக்கும்? ஒரு அரசுக்கு தேவைக்காக ஏற்படுத்துகின்ற இந்த நிலங்கள் அல்ற இந்த மண்ணுடைய தேவைகளை, ஆனால் அது வெறும் அரசுக்கு தான் போதா, இல்லை தனிநபருக்கு போய் சேர்ந்துருக்குதா அந்த பணங்கள்? இப்போ எங்கள் நிலத்தில் நீ மண் எடுக்கிற கோடியாக நீ சம்பாதிப்ப, அது எங்களுக்கு தெரியும். இந்த நிலத்திலே வாழ்ந்த நாங்கள் இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு வீட்டு மனை இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் எங்கேருந்தோ ஒருத்தன் வந்து கோடியாக மண் எடுத்துகிட்டு போய் அவன் வளம் பெறுவான்னாக்கா அப்போ அதை எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? இதை நீங்கள் அரசு நிலம்னு சொல்லாதீங்க. தயவு கூர்ந்து மக்கள் மீது, எங்களை மாதிரியான மக்களுக்காக போராடுகின்ற நபர்கள் சொல்லுகின்ற இந்த கோரிக்கைகளை நீங்கள் தயவு செய்து செய்யுங்க. அது உண்மை. எங்கள் மேலே உடனே நாங்கள் பேசுகிற இந்த விஷயங்களெல்லாம் வச்சுட்டு சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதை விட்டுட்டு இதில் உண்மை இருந்தால் அந்த உண்மைக்கு எதிராக நீங்கள் வந்து சட்டப்பூர்வமாக யார் தவறு செய்கிறாங்களோ அவங்கள கண்காணிங்க, அவங்கள வந்து கைது செய்யுங்க. அரசு கிட்ட இருந்து கொண்டு போன மண்கள் வந்து யாருக்கு போய் செஞ்சு எத்தனை ரூபாய்க்கு போய் சேர்ந்தது, அந்த பணங்கள் வந்து யாருக்கு போய் சேருது, அதெல்லாம் கண்காணிங்க. அதுதான் ஒரு அரசுடைய வேலை. மக்களுக்கான அரசு அதான் செய்யணும்னு நினைக்கிறேன் நான், அதுதான் நான் நம்புகிறேன். ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா, பெண்களை கைது பண்ணுறாங்க. முதல்ல யாரை மிரட்டுறாங்கன்னா ஆண்களை கைது பண்ணுவாங்க. அப்போ பெண்கள் நம்ம முடிவு எடுக்கிறாங்க, தன் ஒரு பக்கம் போராடியும் ஆகணும், இன்னொரு பக்கம் தன் வீட்டு ஆண்களை பாதுகாத்தான் ஆகணுன்ற இடத்துல நீங்கள் வராதிங்கப்பா, நாங்கள் நின்று போராடுறோன்னு பெண்கள் போராடுறாங்க. வாழ்நாள் முழுதும் தலித் பெண்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக, தங்களுடைய மரியாதைகளுக்காக, சுயமரியாதைக்காக நாங்கள் போராடினே இருக்கிறோம். நீங்கள் தான் பெரியாரை பற்றி பேசுகிறீங்க. பெரியார் பற்றி பேசுகிற நீங்கள் அம்பேத்கரை மிகப்பெரிய தன்னுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட ஒரு சமூக மக்கள், இந்த மக்களுடைய சுயமரியாதைக்காகவும் இந்த மக்களுக்கு இழிவுகளுக்கு எதிராகவும் தீண்டாமைக்கு எதிராகவும் போராடின அம்பேத்கரை நீங்கள் கொண்டாடுறீங்க. ஆனால் அந்த அம்பேத்கர் அவருடைய கனவான எங்களை போன்ற தலித் மக்களினுடைய உரிமைகளை பற்றி நாங்கள் பேசும்பொழுது நீங்கள் எங்களுக்கு எதிராக இல்லை, அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிறீங்க. அப்போது இன்றைக்கி நான் கேட்குற இந்த உரிமைகளை, எங்களுடைய தேவைகளை இந்த அரசு செவிசாய்க்க மறுக்குது. ஆனால் நாளைக்கு யார்கிட்ட வாக்கு கேட்டு வருவீங்க? எங்களை நீங்கள் கைது பண்ணிட்டீங்கல்ல, நாங்கள் போராடக்கூடாது, அரசு சம்மந்தம் அதுக்கு சொல்கிறாரு ஒரு காவல்துறை அதிகாரி, நீங்கள் வந்து இது அரசுக்கு சொந்தமான இடங்களில் வந்து நீங்கள் போராடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நாங்கள் அரசுக்கு எதிராக நாங்கள் போராடல, சரி ஓகே. ஆனால் எங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் செவி சேர்க்க மாட்டீங்க. தயவுசெய்து எங்களுடைய கோரிக்கைகளை செவி சாய்ங்க. எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, அந்த கல்லாங்குத்து என்ற இடத்துல, அந்த கருப்புத்தூர் சேர்ந்த நிலத்தில் நீங்கள் மண் எடுக்கக்கூடாது. ரெண்டாவது, அந்த நிலங்களில்
இங்கே இருக்கிற தலித் மக்களுக்கு நான் பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு தகுதியாக வாய்ந்தவங்களுக்கு நிலங்கள் கொடுங்க. நாங்கள் அந்த பகுதியில் வாழணும். யாரோ ஒரு தனிநபர் ஒரு முதலாளி வாழறதுக்கான வேலைகளை தயவுசெய்து இந்த அரசு செய்யக்கூடாது. அது அரசனுடைய தேவையாக இருந்தாலும் மக்களுடைய தேவைன்னு வரும்போது ஒரு அரசு மக்களுடைய தேவையை தான் முன் பரிசீலனையை வைக்கணுமே ஒழிய நிபந்தனையை வைக்கணும் ஒழிய அரசனுடைய தேவையை வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த அரசை உருவாக்கியவர்கள் நாங்கள். இப்போ நடந்த பேச்சுவார்த்தையில் அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்க, அதிகாரிகள் தரப்பு என்ன சொல்கிறாங்க? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் தற்காலிகமாக மண் எடுக்கிறத முதல்ல நிறுத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம். மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த பகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் எல்லாருமே சேர்ந்து, ஆர்டிஓ, எல்லா காவல்துறை உயரதிகாரிகள் எல்லாமே சேர்ந்து மக்களுடைய உரிமைகளை சிதைக்காமையும் அதே நேரத்தில் அரசனுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதத்திலும் நாம் ஒரு முடிவெடுக்கலாம். அதுக்கான கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணுங்கள். அது முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த பகுதியில் மண் எடுக்காதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இவங்க அதை கேட்கல. ரொம்ப கடுமையாக இந்த பெண்களை போராடி பாருங்க. இந்த அம்மாவை அடிச்சிருக்கிறாங்க. இந்த பாருங்க, இந்த அம்மா கடுமையாக அடிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு பெண் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னாக்கா, தூக்கு மாட்டிக்கிறதுக்கு, அதாவது அந்த பெண்ணை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வண்டியில் ஏற்றினோடனே அந்த பொண்ணு தூக்கு மாட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. தன்னுடைய நிலங்களை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு தலித் பெண் உயிரை கொடுத்தாவது அதை மீட்கணும்னு நினைக்கிற ஒரு அவலம் இந்த இந்தியாவில் இந்த சமூகத்தில் தலித்துகளுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் தயவு கூர்ந்து அம்பேத்கராலையும் பெரியாராலையும் நீங்கள் அதிகாரம் பெற்ற நீங்கள் அந்த மக்களை நீங்கள் விலங்கை போல நீங்கள் நடத்துகிறீர்கள் என்பதை கூறி மிக வேதனையாக நான் இதில் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போறீங்க? போராட்டம், கடுமையான போராட்டங்களை நாங்கள் எடுப்போம். எத்தனை பேர் கைது செஞ்சாலும் விடுதலை சிறுத்தைகள் இதை தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும். குறைஞ்சபட்சம் இப்போ திருவள்ளூர் மாவட்டம் முழுக்க இந்த போராட்டத்தை எடுக்கணும்னு நாங்கள் முடிவெடுத்துருக்கிறோம். சூரட்டி பிரச்சாரங்களை பண்ண போகிறோம். அரசுக்கிட்ட அனுமதி கேட்டு, காவல்துறைகிட்ட அனுமதி கேட்டு நாங்கள் கண்டிப்பாக அடுத்த போராட்டங்களை நாங்கள் எடுப்போம் என்பதை நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். இப்போ ஒரு 3-4 தினங்களாக இந்த மக்கள் போராடி வராங்க. இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் இங்கே பார்த்தாரா மக்கள்? இல்லை, பார்க்கல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அதான் சொல்கிறேன்னே, இந்த மக்களை அவங்க என்னவா பார்க்குறாங்கனாக்கா, வெறும் வாக்களிச்சு அவங்களுக்கு அவங்க விரும்புகிற அரசை உருவாக்குகின்ற எங்களை அவங்க என்னவா கவனிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஓட்டு போடுற ஒரு விலங்கை தான் பார்க்குறாங்க. அந்த விலங்குக்கான உரிமைகளை மனிதர்களை எங்களை பார்க்கல. அந்த மனிதர்களுக்கான உரிமைகள், அவர்கள் வாழ்கின்ற பகுதியில் இருக்கிற சுகாதாரங்கள், அவங்க இப்போது ஒரு 3 சென்ட் நிலம் என்பதே ஒரு மனிதன் ஒரு குடும்பம் வாழ்வதற்கான தகுதியற்ற நிலம். இந்த 3 சென்ட் நிலம்ன்றது இப்போ 1.5 சென்ட் ஆயிருக்குது ஒரு சில இடங்களில். ஆனால் ஒரு மனிதன் வாழ்வதற்கான இடத்தை ஒரு அரசு என்ன பண்ணியிருக்கணும், பரிசீலனை பண்ணியிருக்கணும். ஏன்னா கணவன் மனைவி குழந்தைகள் அவர்கள் விளையாடுகிற இடம், அவங்க படிக்கிற இடம், அவங்க சிந்திக்கிறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு ஒரு இடம் என்பது ரொம்ப ஒரு வசிப்பு இடம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஆனால் 1.5 சென்ட்லேயோ 3 சென்ட்லேயோ வாழற அந்த அவலம் இருக்குதுல்ல. அப்போ இந்நேரம் இந்த அரசு என்ன பண்ணியிருக்கணும்னா, தலித்துகளுக்கு வழங்கக்கூடிய இந்த இலவச நிலங்கள், தலித் மக்கள் மற்றும் வீடற்றவர்களுக்கு கொடுக்குற இலவச நிலங்களினுடைய அந்த சென்ட்டினுடைய அளவை ஏற்றணும். இன்னும் 3 சென்ட்டுக்குள்ளேயே 1.5 சென்ட்டுக்குள்ளேயே நாங்கள் வாழணுன்றது இருக்குதுல்ல. அது என்னென்னா ஒரு விலங்கை ஒரு இதில் போட்டு அடைக்கிறதுக்கு சமம். அது இப்போ வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டையெல்லாம் சமர்ப்பிச்சாங்க. அதை திரும்ப பெற போகிறாங்களா, இல்லை இந்த போராட்டம் எப்படி திரும்ப தொடர போதா? அந்த நிலத்திலிருந்து மண் எடுக்காத வரை மண் எடுக்க மாட்டேன்னு மாவட்ட ஆட்சித்தலைவரோ இந்த அரசோ எங்களுக்கு உறுதி தந்துச்சுன்னா நாங்கள் இது பண்ணுவோம். இல்லைனாக்கா நாங்கள் இந்த போராட்டத்தை இன்னும் கடுமைப்படுத்துவோம்.